ஆதவன், நான் இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சிக்கு கீழே போய் ஆதவனுடைய மொத்த சிறுகதைகளையும் 800 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். ஆதவன் அதில் ஓட்டம் என்று ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார். அந்த சிறுகதை ஒரு 30-35 வயது உள்ள ஒரு மத்திய வயது உள்ள ஒரு பெண்ணை பற்றிய கதை. அந்த அம்மா டெல்லியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறார்கள். அந்த அம்மாவுக்கு ஒரு கணவன் இருக்கிறார். ஒரு சின்ன பையன், 2ஆம் கிளாஸ் படிக்கிற 7 வயது உள்ள ஒரு பையன் இருக்கிறான். அவர்கள் வசிக்கிற காம்பவுண்டுக்கு வெளியே தினந்தோறும் அந்த பையன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வேன் வந்து நிற்கும், ஒரு பஸ் வந்து நிற்கும். இந்த பையன் தினந்தோறும் மதியான சாப்பாட்டை கேரியரில் எடுத்துக்கொண்டு, டிஃபன் பாக்ஸில் எடுத்துக்கொண்டு அந்த பஸ்ஸில் ஏறி போய்விட வேண்டும். சாயங்காலம் பஸ் வந்த உடனே இந்த அம்மா போய் கூட்டின்னு வந்துடுவாங்க. இது 90% மத்தியதர வாழ்க்கையில் இன்றைக்கும் நடக்கிற ஒரு அன்றாட நிகழ்ச்சி. இதைத்தான் ஆதவன் கதையாக எழுதுகிறார். அந்த அம்மா அந்த பையன் போயிட்ட பிறகுதான் பார்க்கிறார்கள், இன்றைக்கு டிஃபன் பாக்ஸை அவன் டைனிங் டேபிளிலேயே விட்டு போய்விட்டார். அந்த அம்மா பதறாங்க. ஐயோ, என் பிள்ளை மதியானம் சாப்பிடாது, என் பிள்ளை போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, என் பையன் பட்னியாக இருப்பான் என்கிற ஒரு தாயின் பதைப்பதைப்போடு அந்த டிஃபன் பாக்ஸை அந்த அம்மா கையில் எடுத்துக்கொள்கிறார்கள். எடுத்துகிட்டு வந்து வெளியே நின்று பார்க்கிறார்கள். அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நின்று பார்க்கிறார்கள். தூரத்தில் பஸ் நிற்கிறது. டைம் பார்க்கிறார்கள். இங்கிருந்து நடந்து போய் அந்த டிஃபன் பாக்ஸை பையன் கையில் கொடுக்க வேண்டும் என்றால் 7 நிமிடம் ஆகும். ஆனால் பஸ் வந்து 5 நிமிடத்தில் போய்விடும். மிக நிச்சயமாக அந்த டிஃபன் பாக்ஸை அந்த தாயால் கொடுக்க முடியாது. என்ன பண்ணலாம் என்று யோசிக்கிற போது, ஒருவேளை ஓடினால், வேகமாக ஓடினா பிள்ளைக்கு டிஃபன் பாக்ஸை கொடுத்து விடலாம் என்று நம்ம நினைப்பார்கள். ஓடினா இந்த வயசில் எல்லாரும் பார்க்க மாட்டாங்களா? தெருவுலகத்துலேருந்து, அப்பார்ட்மெண்ட்லேருந்து யார் பார்த்தாலும் கவலை இல்லை, என் பிள்ளை தான் எனக்கு முக்கியம் என்று அந்த அம்மா டிஃபன் பாக்ஸை கையில் பிடித்து கொண்டு வேகமாக ஓடுவார்கள். நண்பர்களே, நீங்கள் நம்ப வேண்டும், 3 நிமிடத்தில் அந்த அம்மா பஸ்ஸுக்கு பக்கத்தில் போய் நின்று விடுவார்கள். குழந்தைக்கு ஜன்னல் வழியாக டிஃபன் பாக்ஸை கொடுத்து விடுவார்கள். அந்த பையன் அம்மாவுக்கு தேங்க்ஸ் மம்மி என்று சொல்லுவான். என் கண்ணே, நீ பட்னியாக இருக்கக்கூடாது என்ற கண் கலங்க அவள் திரும்பி வரும்போது யோசிப்பாள், எவ்வளோ பேர் நம்மளை ஓடும்போது வேடிக்கை பார்த்தார்கள், எவ்வளோ பேர் ஓடும்போது நம்முடைய துணி விலகுகிறதா என்று கூட பார்த்திருக்கலாம். ஆனால் எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, என் புள்ள தான் எனக்கு முக்கியம். என் மகன் ஒருவேளை பட்னியாக இருந்துவிடக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டு அந்த அம்மா சொல்லுவார், கண்களில் நீர் கோர்க்க அந்த அம்மா சொல்வார், மகனே நன்றி மகனே, பல ஆண்டுகளுக்கு பிறகு என் ஓட்டத்தை மீட்டெடுத்தாய், அதனால் என் நன்றி என்று சொல்வார். கதையின் பின்புலம் ஒன்று இருக்கிறது. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய தடகள வீராங்கனை அந்த அம்மா. ஒரு காலத்தில் டைமர் வைத்து 3 நிமிடத்தில் 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களை கடந்தவள். அவள் வாங்கின பரிசுகள், அவள் வாங்கின கோப்பைகள், அவள் வாங்கின பத்திரங்கள், அவள் வாங்கின பாராட்டு சான்றிதழ்கள் எல்லாம் ஒரு குடும்பம் என்கிற அமைப்புக்குள்ளாக எங்கே போனதென்றே தெரியவில்லை. இந்த பையன் ஏதோ ஒரு வகையில் அந்த அம்மாவின் ஓட்டத்தை மீட்டு கொடுத்திருக்கிறான். ஆதவன் கதையை அதோடு முடிக்கவில்லை. அசோகமித்ரன், ஆதவன், சுந்தராம்சாமி, ஜெயமோகன் மாதிரியான மாஸ்டர்ஸ் எப்பொழுதுமே கதையை அதோடு முடிக்க மாட்டார்கள். அதற்கு பிறகும் 2 வரிகள் கதையில் இருக்கிறது. அடுத்த நாள் காலையில் அதே டைனிங் ஹாலில் உட்கார்ந்து அந்த பையன் சாப்பிடுவான். அந்த அம்மா உள்ளுக்குள் வேண்டிக் கொள்வாள், இன்றைக்கும் என் மகன் டிஃபன் பாக்ஸை மறந்து விட்டு போய்விட வேண்டும். இன்றைக்கும் அவன் டிஃபன் பாக்ஸை மறந்து விட்டு போய்விட்டால் நான் டிஃபன் பாக்ஸை எடுத்து ஓடி போய் என் மகனுக்கு கொடுப்பேன். மகனே, கடவுளே, தினந்தோறும் என் பிள்ளை டிஃபன் பாக்ஸை மறக்க வேண்டும். என் ஓட்டம் எனக்கு முக்கியம், என் ஓட்டத்தை நான் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆதவன் எழுதுகிறார். நண்பர்களே, சிறுகதைகள் என்பது, கவிதைகள் என்பது ஒரு வகையில் நமக்கு மீட்டெடுத்து கொடுப்பது. நம்முடைய பால்யத்தை, நம்முடைய இளமை காலங்களை, நாம் தொலைத்த நண்பர்களை, நாம் தொலைத்த காதலை, நாம் தொலைத்த மிக அற்புதமான வாழ்க்கையை, நாம் தொலைத்த கிராமத்தை, நாம் நடந்த பாதைகளை எல்லாவற்றையும் மீட்டெடுத்து கொடுப்பது தான் இலக்கியம். இப்போ ஆதவன்
அடுத்த நாள் காலையில் அந்த குழந்தை டிஃபன் பாக்ஸை அந்த அம்மா வந்து நினைக்கிறாள், மகனே இன்றைக்கும் நீ டிஃபன் பாக்ஸை மறந்து விட்டு விட்டு போய்விடு, நான் எடுத்துன்னு வந்து ஓடி வந்து உனக்கு கொடுக்கிறேன், அப்படியாகிலும் என் ஓட்டத்தை மீட்டெடுத்து கொள்கிறேன் என்று. நேற்று ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி என்னை பார்க்க வேண்டும் என்று என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் வந்து அவரோடு சேர்ந்து ஒரு காரில் பயணிக்கிற போது என்னுடைய நண்பர் ஒருவர் வைத்திருந்த ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸை அவர் எனக்கு காண்பித்தார். எங்கள் 2 பேருக்குமே உடம்பு சிலுத்துச்சு. அதில் எழுதியிருக்கிறார், நான் என் பிள்ளைகளுக்கு விட்டு விட்டு போக விரும்புவது அவர்களுக்காக நான் சேர்த்து வைத்த பெரும் சொத்துக்களையோ வங்கி கையிருப்பையோ அல்ல என்று அந்த ஸ்டேட்டஸ் ஆரம்பிக்கிறது. 4 வரி. நான் என் பிள்ளைகளுக்கு விட்டு விட்டு போக விரும்புவது வங்கி பெரும் செல்வத்தையோ வங்கி கையிருப்பையோ அல்ல, தன் தேவைக்கு மிஞ்சி ஒரு துரும்பை கூட தொடக்கூடாது என்கிற விலங்குகளின் நற்குணத்தை என்று அந்த ஸ்டேட்டஸை அன்புராஜ் எழுதி. ஒரு விலங்கு தன்னுடைய பசிக்கு மேலே தன்னுடைய சந்ததிகளுக்கு என்று 2 மானை வேட்டையாடவே அதுக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை மட்டும்தான் அது வேட்டையாடும். பிரபஞ்சம்தான் மறுபடியும் சொல்வார், நாம் நரி சூழ்ச்சி மிக்கது என்று தொன்று தொட்டு படித்து கொண்டே இருக்கிறோம். மறுபடியும் ஜெயமோகன் கூட தன்னுடைய யானை டாக்டர் கதையில் கேட்பார், எந்த நரியாவது இந்த உலகத்தில் சூழ்ச்சி செய்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்பார். மனிதன் தன்னுடைய இயலாமையை தன்னுடைய சிறுமையை விலங்குகளின் மேல் வைத்து விடுகிறான். எந்த நரியும் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு எவன் வாழ்க்கையை அழிக்கலான்னு காப்பி குடிச்சிக்கினே யோசித்ததே இல்லை என்று எப்பொழுதுமே பிரபஞ்சன் சொல்வார். இதெல்லாம் மனிதனுடைய கீழ்மை. இந்த மனித கீழ்மையை மனுஷனை வந்து இவ்வளவு மகத்தான சல்லி பயல்னு இந்த உலகம் சொல்லிடும் என்கிற ஒரு பயத்தால் அவன் நரி மேலேயும் பூனை மேலேயும் யானை மேலேயும் நாய் மேலேயும் வைத்து விடுகிறான். அதனால் நண்பர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எல்லோரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது. மனிதர்களிடமிருந்து. மகத்தான மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்களை இந்த உலகத்தில் அவன் சாதித்து கொண்டே இருக்கிறான். பிரபஞ்சனுடைய இப்போ அசோகமித்தனுடைய பெண்கள் என்கிறதை பற்றி ராயகிரி சங்கர் பேசினார். என்னால் பிரபஞ்சனுடைய பெண்கள் என்று தனியாக 3-4 மணி நேரம் பேச முடியும். அசோகமித்தனுடைய பெண்களை மாதிரி முன்னுக்கு வராமல் முணுமுணுப்பாக இந்த வாழ்க்கையை கடந்து கொண்டே போகிற பெண்கள் ஒரு புறம் இருந்தால், பிரபஞ்சனுடைய பெண்கள் சுமதி என்கிற எல்லா கேரக்டரும் அவர் சுமதி என்கிற ஒரு பெண்ணை எழுதுகிறார். அந்த பெண் PhD படித்தவளாக தன்னுடைய PhD படிப்புக்காக என்கிட்ட பெட் ஷேர் பண்ணிக்க முடியுமா என்று கேட்கிற ஒரு பேராசிரியரை செருப்பால் அடிக்கிற பெண்ணாக சுமதியை அவர் எனக்கு காண்பிக்கிறார். நண்பர்களே, ஒரு எழுத்து ஒரு பெரிய நாவலில் ஒரு சிறுகதையில் ஒரு டெக்ஸ்ட் ஒரு 2 வரி அதுவரையிலும் நம்முடைய வாழ்ந்த வாழ்க்கையை சிதைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும். பிரபஞ்சனுடைய வானவசப்படும் என்கிற ஒரு நாவலில் வானவசப்படுமா மகாநதியா என்று எனக்கு இது மானுடம் வெல்லுமா என்று இப்பொழுது ஒரு மறதி இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்னால் படித்தது. அந்த நாவலில் ஒரு ஆங்கிலேய துரை வீட்டில் வேலை செய்கிற ஒரு கிறிஸ்தவ பெண், அந்த வீட்டில் யாரும் இல்லை என்று தெரிந்து ஒரு வேலைக்கார பெண் முட்டி போட்டு முழந்தால் போட்டு, கர்த்தாவே கர்த்தாவே நான் மறைமுகமாக குளிப்பதற்கு ஒரு இடம் தாரும் கர்த்தாவே என்று வேண்டுவாள். நண்பர்களே, அந்த பொண்ணுக்கு சோறு வேண்டாம், அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை வேண்டாம், ட்ரெஸ் வேண்டாம். அவளுக்கான ஒரே ஒரு கோரிக்கை, நான் குளிக்கிற போது யாரும் என்னை பார்த்துடக்கூடாது, அப்படி மறைமுகமாக குளிப்பதற்கு ஒரு இடம் தாரும் கர்த்தாவே என்று கதறுகிற ஒரு பெண்ணுடைய கேரக்டர் இருக்குதுல்ல, அந்த கேரக்டரை என்னுடைய உடல் சிதையில் வேகுகிற வரையில் என்னால் மறக்க முடியாது. அதுதான் ஒரு படைப்பினுடைய உச்சம். ராயகிரி சங்கர் சொன்னார், இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உள்ளே நுழையும் போது, சிதம்பரத்தை தாண்டி வருகிற போதெல்லாம் நாங்கள் திரும்ப திரும்ப நண்பர்கள் பேசிக்கொண்டு வந்த ஒரு விஷயம், அணக்கரை எங்கே இருக்கிறது, நன்னிலம் எங்கே இருக்கிறது, கும்பகோணம் எங்கே இருக்கிறது, திருவாரூர் எங்கே இருக்கிறது என்றால், இவர் சொன்னது மாதிரி இந்த நிலப்பரப்புகளில் எல்லா நிலப்பரப்புகளிலும் நான் வாழ்ந்திருக்கிறேன், நான் வசித்திருக்கிறேன். நீங்கள் இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்து இந்த உணவையே சாப்பிட்டு இந்த நிலப்பரப்பையே சுவாசித்திருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன திருநெல்வேலி பெருமிதமும் இல்லாமல், தஞ்சாவூர் பெருமிதமும் இல்லாமல், எந்த பெரிய பெருமிதங்களும் இல்லாத ஒரு இலக்கிய சூழலிலிருந்து வருபவன் நான்.
எங்களுக்கு இப்படியான பாரம்பரியங்களே இல்லை. தோண்டி துறவி எடுத்தால் ஒரு 2 பேர் 3 பேர் கூட எங்கள் பகுதியில் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்க மாட்டார்கள். மிகப்பெரிய நாவல்கள் எங்கள் நிலப்பரப்பிலிருந்து வந்ததே இல்லை. ராஜேந்திர சோழன் என்கிற ஒரு முக்கியமான படைப்பாளியை தவிர இப்பொழுதுதான் ஒரு 10-15 பேர் எழுத வந்திருக்கிறோம். ஆனால் திருநெல்வேலியில் இவ்வளவு மாஸ்டர்ஸ், தஞ்சாவூரில் இவ்வளவு மாஸ்டர்ஸ், நானெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டும், நானெல்லாம் கும்பகோணத்தில் வந்து நின்று யமுனா வாழ்ந்த வீட்டுக்காக அலைந்து திரிந்திருக்கிறேன். ஒரு கேரக்டருக்காக இந்த வீட்டில் தானே யமுனா வாழ்ந்திருப்பார்கள், அப்படி என்றால் பாபு இந்த எதிர் வீட்டில் தானே இருந்திருப்பான், இங்கிருந்து தானே அவளோடு பேசியிருப்பான் என்று அலைந்து திரிந்திருக்கிறோம். நண்பர்களே, இவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க நிலப்பரப்பை நீங்கள் உங்களுடையதாக வைத்துக்கொண்டு என்னை மாதிரியான ஒரு படைப்பாளியை தொடர்ந்து பொறாமைப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு என்னுடைய எளிமையான வைத்திருச்சலோடு கூடிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலியில் நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பேச போயிருந்தேன். முழுக்க லாயர்ஸ் சங்க அசோசியேஷன் கூட்டம். அது ஒரு 400-500 என்னது வழக்கறிஞர்களும் சில நீதிபதிகளும் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். நான் பேச ஆரம்பிக்கிற போதே ஒரு 10 நிமிடம் பேசியிருப்பேன். பேசினோடனே அதிலேருந்து ஒருத்தர் எழுந்துச்சு, அவர் லாயர் கிடையாது, அப்படியே தவறி உள்ளே வந்துட்டார். அவர் எழுந்துச்சு சொன்னார், உங்களுக்கு தான் திருநெல்வேலிக்காரங்களே பிடிக்காதே சார், நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்களேன்ட்டார். நான் பயங்கர டிஸ்டர்ப் ஆகிட்டேன். நாம் எப்படா அப்படி சொன்னோம்? நம்ம போய் ஒரு படைப்பாளியாக இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட, இப்போ ராயகிரி சங்கர் வந்து விருதுநகர், எனக்கு இந்த விருதுநகர் மாவட்டத்துக்காரங்களே பிடிக்காதுன்னு நான் சொல்ல முடியுமா? என்னென்னா, நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன், இந்த திருநெல்வேலிக்காரங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது, பொறாமையாக இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் புதுமை பித்தன், இந்த பக்கம் கி ராஜநாராயணன், இந்த பக்கம் வண்ணதாசன், இந்த பக்கம் வண்ணநிலவன், இந்த பக்கம் விக்ரமாதித்தன், எங்கே பார்த்தாலும் படைப்பாளிகளும் ஒரே கிராமத்தில் சார். அங்கே இடைச்சவல்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த ஒரு கிராமத்தில் 2 தெருவில் 2 பேர் சாகித்ய அகாடமி வாங்கிக்கிறான். ஒன்று கி ராஜநாராயணன் வாங்கிக்கிறாரு, இன்னும் கு அழகிரிசாமி வாங்கியிருக்காரு. எங்களுக்கெல்லாம் ஒரு அந்த காற்று கூட எங்கள் பழக்கெல்லாம் பண்ணல. அதனால் உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குதுடான்ட்டேன். அதை அவர் எடுத்துன்னு வந்துட்டார், ரெக்கார்டு பூர்வமாக ஃபோனில் எடுத்துன்னு வந்து, எங்களை தான் பார்த்தாவே உனக்கு பிடிக்காது, நீ ஏன் அங்கே வந்தேன்னு கேட்குறாரு. இந்த மாதிரியான ஆட்களை வச்சுருந்தா நம்ம இலக்கியம் பேச வேண்டியிருக்கிறது. ஏன் இலக்கியத்தை படிக்க வேண்டும்? நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாய்க்க பெற்றது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கைக்குள் அவர்களுக்கு கிடைக்கிற அனுபவம், அந்த ஒரு வாழ்க்கைக்குள் அவர்கள் கற்ற கல்வி, இந்த ஒரு வாழ்க்கைக்குள் அவர்கள் பெற்ற அனுபவம், அவர்கள் சந்தித்த துரோகம், அவர்களுடைய மேன்மை, அவர்கள் சந்தித்த கீழ்மையான மனிதர்கள், இது எல்லாமும் தான் ஒரு மனித வாழ்க்கையை இயக்குகிறது. ஆனால் அந்த வாழ்க்கை அல்லாமல் நீங்கள் இன்னொரு புத்தகத்தை படிக்கிற போது அந்த புத்தகம் உங்களுக்கு இன்னொரு மனிதனின் வாழ்க்கையை கடத்துகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 200 புத்தகங்களை முழுமையாக படித்து முடித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் வாழாத 200 பேரின் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். உலகத்தில் புத்தகத்தை தவிர வேறு எதுவுமே இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை, ஒரு கிஃப்டை, ஒரு வெகுமதியை மனிதர்களுக்கு கொடுத்ததாக சரித்திரமே இல்லை. ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசித்து முடிக்கிற போது, அது நாவலாக இருக்கலாம், அது கவிதையாக இருக்கலாம், அது ஒரு சிறுகதையாக இருக்கலாம், அது அசோகமித்திரனாக இருக்கலாம், அது காணாசுவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை ஒரு புத்தகம் மூலமாக கடத்தி விடுகிறார்கள். இந்த அனுபவம் துரதிர்ஷ்டவசமாக கல்வி கூடங்களிலிருந்து நமக்கு கிடைத்தாக வேண்டும். ஆனால் இத்தனை காலங்களாக நம்முடைய கல்விக்கூடங்கள் இப்படிப்பட்ட அனுபவங்களை நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கவே இல்லை. இப்போ கொஞ்சம் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. முழுக்க நீதி போதனை கதைகளும் முழுக்க நம்முடைய ஒழுக்கத்தை பற்றியுமே நம்முடைய வகுப்பறைகள் நமக்கு தொடர்ந்து சொல்லிக் கொடுத்து கொண்டே வந்தன. நண்பர்களே, இங்கு இருக்கிற ஒரு 300 பேர் இந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்றால் 300 பேருக்கும் சேர்த்து ஒரு நியாயம் இருக்கவே முடியாது. ஏனென்றால் 300 பேரும் வெவ்வேறு சூழல்களில் இருந்து வந்தவர்கள், வெவ்வேறு கிளாஸ் வர்க்கத்தில் இருந்து வந்தவர்கள், வெவ்வேறு சமூகங்களிலிருந்து வந்தவர்கள். பல பேர் ஃபேனையே இருக்காமல் இருந்திருக்கலாம், பல பேருக்கு ஏசி என்றால் என்னவென்றே தெரியாமல் இருக்கலாம், பல பேருடைய குழந்தைகள் வீட்டில் அப்படியே ஏசி ரூமில் இருந்து ஏசி வேனில் ஏற்றப்பட்டு ஏசி பண்ணப்பட்ட ஒரு கிளாஸ் ரூமில் போய் படிச்சுட்டு
மறுபடியும் ஏசி வேனில் ஏறி மறுபடியும் வீட்டுக்கு ஏசியில் போய் தூங்குகிற ஒரு பையன் டாக்டராக வந்தால் நண்பர்களை நீங்கள் யோசித்து பாருங்கள், அவனால் ஒரு சக மனிதனின் அருகாமையை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சக மனிதனின் மேலே இருந்து வருகிற ஸ்மெல் இருக்குல்ல, அது அவனுக்கு ஒரு நாற்றமாக பதிவாகும். ஏனென்றால் அவன் வெயிலில் நனைந்து மழையில் நனைந்து வெயிலில் காய்ந்து ஒருபோதும் நடந்து போய் படித்தவன் இல்லவே இல்லை. அப்படி ஒரு உயர்ந்த தர வாழ்க்கையை உள்ள ஒருவனுக்கும் வீடுன்னா நான் ஒரு 10க்கு 10 கூட இல்லை, அதை விட ஒரு சின்ன வீட்டில் ஒரு குரூப் ஹவுஸில் இருந்து படித்து வெளியேறி வருகிற ஒரு பையனுக்கும் ஒரே நியாயம் இல்லை, ஒரே வாழ்க்கை இல்லை. அதை இந்த உலகத்தில் எழுத்தாளனை தவிர வேறு யாருமே சொன்னதாக எனக்கு நினைவே இல்லை. இந்த உலகத்தில் எழுதின எல்லா மாஸ்டர்ஸுமே தாஸ்தாவஸ்கி, டால்ஸ்டாய் என்று ஆரம்பித்து இன்றைக்கு எழுத வருகிற ஒரு இளம் எழுத்தாளன் வரையிலும் ஒரே ஒரு எழுத்தாளன் கூட ஒரு பணக்காரனுக்காகவோ ஒரு முதலாளிக்காகவோ ஒரு அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிற ஒருவனை மையப்படுத்தியோ ஹீரோவாக்கியோ ஒரு கதை கூட எழுதினதில்லை நண்பர்களே. அவர்கள் எப்பொழுதும் சாமானிய மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, குரலற்றவர்களுக்காக குரலாகத்தான் எழுத்தாளனுடைய குரல் எப்பொழுதுமே இருக்கிறது. இலக்கிய வாசிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து நிகழ்கிற போது அவன் தினம் தினம் புதிதான மனிதனாக இருந்து கொண்டே இருக்கிறார். அதைத்தான் திரும்ப திரும்ப இலக்கியங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இப்படி இந்த திருவாரூர் புத்தக கண்காட்சியில் 3 நவீன படைப்பாளிகளை அழைத்து பேச வைத்ததற்கு என்னுடைய எளிமையான நன்றியை சொல்லி என் சின்ன உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி.